வணக்கம். தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது எம். சிகா ரவி மற்றும் அவினேஷ் ஜோன்சன். செய்தியாசிரியர் எம். டி. லூசியஸ். முதலில் தலைப்புச் செய்திகள். Zuzi, the clothing store. முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள். அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம். கொட்டஹென, ஹேட்டன் மற்றும் வில்லபத்தை புதிய கிளையில். சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள். பிள்ளையானுக்கு மற்றும் ஒரு பேரிடி. 20 வருடங்களுக்கு பிறகு இலங்கை வந்த ஜோசப் பரராஜசிங்கத்தின் மகன் எடுக்கப்பட்ட அதிரடி தீர்மானம். அரசாங்கம் திட்டமிட்டு கொள்கலன் நெரிசலை ஏற்படுத்தி இருக்கிறதா? பலருக்கும் சந்தேகம். தமிழர்களுக்கு எதிரான அட்டூழியமே செம்மணி புதைக்குழி. அமெரிக்கா. ஸ்ரீராந்தி ராஜபக்ஷவின் சகோதரர் அதிரடியாக கைது. ராஜபக்ஷ குடும்பத்திற்கு மற்றும் ஒரு பேரிடி. யாழ் மாநகர சபையில் குழப்ப நிலை. முதல்வர் வெளியேறுவதை தடுத்ததால் பரபரப்பு. வெளிக்கந்தையில் கண்டுபிடிக்கப்பட்ட சித்திரவதை முகாம் பிள்ளையானுடையதா? அலறல் சத்தம் கேட்கும் என மக்கள் வாக்குமூலம். அமெரிக்கா முகத்தில் ஈரான் அறைந்தது. மீண்டும் தோன்றிய கமெனாய். பரபரப்பு தகவல். உள்நாட்டு செய்திகள். படுகொலை செய்யப்பட்ட மட்டக்களப்பு மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராஜசிங்கத்தின் படுகொலை தொடர்பான வழக்கினை மீண்டும் தாக்கல் செய்ய உள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் தெரிவித்தார். படுகொலை செய்யப்பட்ட மட்டக்களப்பு மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராஜசிங்கத்தின் புதல்வர் ஜோசப் பரராஜசிங்கம் டேவிட் 20 வருடங்களுக்கு பின்னர் இன்றைய தினம் மட்டக்களப்புக்கு வருகை தந்த நிலையில் நான் 20 வருஷத்துக்கு பிறகு இன்றைக்கு மட்டக்களப்புக்கு வந்தது. அப்பாட லாஸ்ட் ஃபியூனரலுக்கு பிறகு இன்றைக்கு தான் நான் வந்தது. For all those who have died, justice for all those who are in the states, because until there is a real solution for Tamil people, the struggle should continue. படுகொலை செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராஜசிங்கத்தின் நினைவிடத்திற்கு சென்று அஞ்சலி செலுத்தினார். இதன்போது கருத்து வெளியிட்ட சாணக்கியன் எம்பி, படுகொலை செய்யப்பட்ட மாமனிதர் ஜோசப் பரராஜசிங்கம் ஐயாவினுடைய மகன் அண்ணன் டேவிட் அவர்கள் இன்று மட்டக்களப்புக்கு வருகை தந்திருக்கின்றார். உண்மையிலே எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வு. அவருடைய குடும்பத்தினருடன் இணைந்து இன்றைய நாளிலே அவருடைய சமாதிக்கு அஞ்சலி செலுத்துறதுக்கான வாய்ப்பு கிடைத்தது. அனைவருக்கும் தெரியும், மாமனிதர் ஜோசப் பரராஜசிங்கம் அவருடைய அந்த படுகொலைக்கு நீதி கோரி இலங்கை தமிழரசு கட்சியினுடைய வாலிபர் முன்னணியினர் அவருடைய அந்த நினைவு தினம் அன்று ஒவ்வொரு வருடமும் நாங்கள் நீதிக்கான ஒரு போராட்டத்தை ஒவ்வொரு வருடமும் நாங்கள் பல ஆண்டுகளாக செய்து கொண்டு வருகிறோம். அவருடைய கொலையிலே மிக முக்கியமான குற்றவாளியாக பிள்ளையான் அவர்கள் நல்லாட்சி இருந்த காலப்பகுதியிலே கைது செய்யப்பட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து அவர் விடுதலை செய்யப்பட்டார். அந்த விடுதலை செய்யப்பட்ட அவருடைய விடுதலை பல சர்ச்சைகளை உண்டாக்கியிருக்கின்றது. நான் நினைக்கிறேன் தென்னிலங்கையிலேயும் கூட நீதித்துறையை பற்றி பல கேள்விகள் சந்தேகங்களை எழுப்பும் வகையாக ஆசாத் மௌலானாவுடைய வாக்குமூலம் இருந்தது. ஆனால் சட்டமாதிபர் திணைக்களகம் அந்த வழக்கை அப்படியே தள்ளுபடி செய்து அவரை அந்த குற்றவாளி கூட்டிலே இருந்து அவரை நீக்கியிருந்தார்கள். துறைமுகத்திலிருந்து எவ்வித சோதனைகளுமின்றி கொள்கலன் விடுவிக்கப்பட்டமை தொடர்பான சர்ச்சை இன்னும் நிறைவுக்கு வராத நிலையில் மீண்டும் கொள்கலன் நெரிசல் ஏற்பட்டுள்ளது. அரசாங்கம் திட்டமிட்டு இந்த நெரிசலை ஏற்படுத்தி இருக்கிறதா என்ற சந்தேகம் எழுவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயசிறி தெரிவித்தார். களுத்துறையில் இன்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர், சில மாதங்களுக்கு முன்னர் எவ்வித சோதனைகளும் இன்றி திட்டமிட்டு 300க்கும் மேற்பட்ட கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டதை போன்றும் இம்முறையும் திட்டமிட்டு மீண்டும் நெரிசல் ஏற்படுத்தப்பட்டுள்ளதா என்ற சந்தேகம் எழுகிறது. ஏற்கனவே விடுவிக்கப்பட்ட கொள்கலன்களால் நாட்டுக்கு ஏற்படக்கூடிய அழிவுகளை இன்றும் மதிப்பீடு செய்ய முடியாமல் உள்ளது. குறித்த கொள்கலன்களில் பிரபாகரனின் ஆயுதங்கள் இருந்ததாக பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் தெரிவித்திருந்தார். இதன் உண்மை என்ன என்பதை கூட அரசாங்கத்தால் தெளிவுபடுத்த முடியாது
தெரியாமல் உள்ளது. நாட்டில் உப்பு தட்டுப்பாடு ஏற்பட்ட சந்தர்ப்பத்தில் இந்த கொள்கலன்கள் வந்தமையால் அதனை நிவர்த்தி செய்வதற்காக உப்பு கொண்டுவரப்பட்ட கொள்கலன்களே விடுவிக்கப்பட்டதாக கூறி அரசாங்கம் இதனை நியாயப்படுத்த முற்படுகிறது. இவ்வாறு தொடர்ந்தும் பொய்களை கூறி மக்களை ஏமாற்றும் ஆட்சியையே தேசிய மக்கள் சக்தி செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் என்றாவது ஒரு நாள் இந்த பொய்களுக்கு தேசிய மக்கள் சக்தி பதிலளிக்க வேண்டி ஏற்படும். தற்போது இறக்குமதி செய்யப்படும் உப்பு தரக்குறைவானது என சுங்க பேச்சாளர் ஊடாக தெரிய வந்துள்ளது. அவ்வாறெனில் தரக்குறைவான உப்பின் அளவு, அவற்றுக்கு என்ன நடந்தது? அவை சந்தைகளுக்கு விநியோகிக்கப்பட்டுள்ளனவா? அவ்வாறில்லை என்றால் அவை எங்கு களஞ்சியப்படுத்தப்பட்டுள்ளன என்பதை கூறுங்கள் என்றார். மனித புதைக்குழியானது இலங்கையில் தமிழ் மக்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட அட்டூழியங்கள் குறித்த வலிமிகுந்த நினைவூட்டலாக இருப்பதாக அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர் டான் டேவிஸ் தெரிவித்துள்ளார். உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு கடந்த திங்கட்கிழமை நாட்டுக்கு வருகை தந்திருந்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வால்கர் டர்க் யாழ்ப்பாணத்தில் உள்ள செம்மணி சிந்துபாத்தியில் கண்டறியப்பட்ட மனித புதைக்குழியை சென்று பார்வையிட்டிருந்தார். செம்மணி மனித புதைக்குழியானது கடந்த கால காயங்கள் மக்கள் மத்தியில் இன்னமும் ஆறாமல் இருப்பதை உணர்த்துவதாகவும் அம்மனித புதைக்குழி தொடர்பில் சர்வதேச தடயவியல் நிபுணர்களின் பங்களிப்புடன் அகழ்வு பணிகள் மற்றும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு உண்மை வெளிப்படுத்தப்பட வேண்டும் எனவும் உயர்ஸ்தானிகர் வலியுறுத்தியிருந்தார். இந்நிலையில் நேற்று வியாழக்கிழமை ஆரம்பிக்கப்பட்ட செம்மணி மனித புதைக்குழியின் 2ஆம் கட்ட அகழ்வின் போது குழந்தை உட்பட 3 மனித சிதிலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. இவ்வாறானதொரு பின்னணியில் இது குறித்து கருத்து வெளியிட்டுள்ள அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர் டான் டேவிஸ், செம்மணி மனித புதைக்குழியானது இலங்கை தமிழ் மக்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட அட்டூழியங்கள் குறித்த வலிமிகுந்த நினைவூட்டல் என சுட்டிக்காட்டியுள்ளார். அது மாத்திரமின்றி எம்மால் உண்மையை புறக்கணிக்க முடியாது என தெரிவித்துள்ள அவர், வலிந்து காணாமலாக்கப்பட்டோருக்கான நீதியை உறுதி செய்வதற்கு சுயாதீன சர்வதேச விசாரணையும் பொறுப்பு கூறலும் இன்றியமையாதவையாகும் என வலியுறுத்தியுள்ளார். அடுத்ததாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் துணைவியார் ஷிராந்தி ராஜபக்ஷவின் சகோதரரான நிஷாந்த விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டுள்ளார். நிஷாந்த விக்ரமசிங்க ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான சேவையின் முன்னாள் தலைவர் என்பது குறிப்பிடத்தக்கது. விமான சேவை நிறுவனத்திற்கான விமான கொள்வனவு தொடர்பிலான முறைகேடுகள் குறித்த விசாரணைகளுக்காக நிஷாந்த கைது செய்யப்பட்டுள்ளார். மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சி காலத்தில் ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனத்தில் பாரிய அளவு முறைகேடுகள், மோசடிகள் இடம்பெற்றதாக குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது. லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு விசாரணை ஆணைக்குழுவினால் நிஷாந்த் கைது செய்யப்பட்டுள்ளார். கந்தளாய் மணிக்கூட்டு கோபுரத்திற்கு அருகே பாடசாலை மாணவர்களுடன் பயணித்த பேருந்து ஒன்று விபத்திற்கு உள்ளாகியுள்ளது. குறித்த சம்பவம் இன்று காலை 8:30 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. வீதியோரத்தில் இருந்த 2 மின் கம்பங்களில் மோதியதில் பேருந்து விபத்திற்கு உள்ளாகியுள்ளதுடன் பேருந்தின் சாரதி துரதிர்ஷ்டவசமாக விபத்தில் உயிரிழந்துள்ளார். பேருந்தை செலுத்திய போது சாரதிக்கு மாரடைப்பு ஏற்பட்டமையே விபத்திற்கான காரணம் என போலீசார் தெரிவித்துள்ளனர். கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகம் இலங்கையர்கள் மற்றும் பிற வெளிநாட்டு பயணிகளுக்கு எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளது. இதன்படி தங்கள் குழந்தைக்கு அமெரிக்க குடியுரிமையை பெறுவதற்காக குழந்தை பிரசவிக்கும் நோக்கத்துடன் சுற்றுலா விசாக்களில் அமெரிக்காவுக்கு பயணம் செய்பவர்களுக்கு எதிர்காலத்தில் விசாக்கள் மறுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த நோக்கத்துக்காக அமெரிக்கா செல்லும் பயணிகள் பெரும்பாலும் அமெரிக்க அரசாங்கத்தால் நிதியளிக்கப்படும் மருத்துவ உதவியை நம்பியிருப்பதாகவும் இது அமெரிக்க வரி செலுத்துவோர் மீது நிதி சுமையை சுமத்துவதாகவும் தூதரகம் கூறியுள்ளது. எனவே விண்ணப்பதாரர் ஒருவரின் முதன்மை நோக்கம் குடியுரிமை சலுகைகளுக்காக பிரசவம் என்று நம்பினால் சுற்றுலா விசாக்களை நிராகரிக்குமாறு தூதரக அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகம் அறிவித்துள்ளது. வீட்டு பணியாளர்களாக அன்றி வெளிநாடுகளுக்கு செல்வோர் அந்த நாடுகளில் உள்ள இலங்கை தூதரகங்களில் பதிவு செய்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. 13 நாடுகளுக்கு தொழிலுக்காக செல்வோர் எதிர்வரும் 1ஆம் திகதி முதல் இந்த நடைமுறையை பின்பற்ற வேண்டும் என இலங்கை வெளிநாட்டு வேலை வாய்ப்பு பணியகம் அறிவித்துள்ளது. அதற்கமைய சவுதி அரேபியா, குவைத், பஹ்ரைன், கட்டார், ஓமான், இஸ்ரேல்,
ஜோர்தான், லெபனான், மாலைதீவு, மலேசியா, சிங்கப்பூர், தென்கொரியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகளுக்கு தொழிலுக்காக செல்வோருக்கு இந்த அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. சமூக ஊடகங்களை பயன்படுத்தி செய்யப்படும் குற்றங்கள் அதிகரித்துள்ளதாக இலங்கை போலீசார் எச்சரித்துள்ளனர். உங்கள் தனிப்பட்ட வங்கி கணக்கு விவரங்களை தெரியாத தரப்பினருக்கு வழங்க வேண்டாம் என்றும், தெரியாத நபர்களிடமிருந்து பெறப்பட்ட பணத்தை மூன்றாம் தரப்பினரின் அறிவுறுத்தலின் பேரில் அவர்கள் வழங்கிய பிற கணக்குகளுக்கு மாற்ற வேண்டாம் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளனர். இஸ்ரேல் நாட்டில் கட்டுமானத்துறையின் கீழ் இயங்கும் புனரமைப்பு துணைத்துறையில் வேலைவாய்ப்புக்காக தகுதி வாய்ந்த தொழிலாளர்களை பதிவு செய்யும் பணி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. இன்று தொடங்கப்படவிருந்த இவ்வேலை திட்டம் ஜூலை 1 வரை நடைபெறவிருந்தது. இந்நிலையில் தவிர்க்க முடியாத காரணங்களால் இந்த பதிவு பணியை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனது பிரித்தானிய விஜயம் தொடர்பான குற்றச்சாட்டுகளை முற்றாக மறுத்துள்ளார். பிரித்தானியாவில் உள்ள வுல்வர்ஹாம்ப்டன் பல்கலைக்கழகத்திற்கு விஜயம் செய்தது தொடர்பான ஊடக அறிக்கைகளை மறுத்து அவரது அலுவலகம் ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது. இதன்படி தொடர்புடைய அனைத்து குற்றச்சாட்டுகள் குறித்தும் ரணில் விக்ரமசிங்க விரைவில் ஒரு முறையான அறிக்கை வெளியிடப் போவதாகவும் தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்தபோது அவரது வெளிநாட்டு பயணங்கள் குறித்து விசாரணை நடத்துவது குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்திற்கு அறிவித்ததை தொடர்ந்து ரணிலின் இந்த கருத்து வெளிவந்துள்ளது. இந்த நிலையில் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் தனிப்பட்ட வெளிநாட்டு பயணத்திற்கு நிதியளிக்க அரசு நிதியை தவறாக பயன்படுத்தியதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை மீன்பிடி துறைமுக கூட்டுத்தாபனத்தின் முன்னாள் தலைவர் உபாலி லியனகே கைது செய்யப்பட்டுள்ளார். கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. யாழ்ப்பாணம் அச்சுவேலி தோப்பு பகுதியில் கிணற்றில் விழுந்து 10 வயது சிறுவன் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த சம்பவம் நேற்றைய தினம் மாலை 4:30 மணியளவில் நடைபெற்றுள்ளது. யாழ் மாநகரின் நியதி குழுக்களை நியமிப்பதில் உறுப்பினர்களிடையே ஒருமித்த கருத்தின்மையால் யாழ் மாநகர சபையின் விசேட அமர்வின் போது குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளது. யாழ் மாநகர சபையின் 1வது அமர்வின் தொடர்ச்சியாக இன்றைய தினம் விசேட அமர்வுக்காக கடந்த 23ஆம் திகதியன்று திகதியிடப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் இன்று காலை முதல்வர் மதிவதனி தலைமையில் சபையின் விசேட அமர்வு ஆரம்பமானது. கூட்டம் ஆரம்பமான நிலையில் கடந்த வாரம் ஏற்பட்ட குழப்பத்தால் ஒத்திவைக்கப்பட்ட சுகாதார குழுவுக்கான உறுப்பினர்கள் தெரிவு நடைபெற்றது. அதன் பின்னர் மேலும் சில குழுக்களுக்கான உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டனர். குழுக்களுக்கான உறுப்பினர்கள் தெரிவு முடிந்ததுடன் கூட்டத்தை முடித்துக் கொள்வதாக முதல்வர் அறிவித்து சபையிலிருந்து வெளியேறினார். இந்நிலையில் சபையின் உறுப்பினர் தர்சானந்த் கடந்த 23ஆம் திகதி கூட்டத்தில் சுகாதார குழுவில் உள்வாங்கப்பட்ட உறுப்பினர்கள் குறித்து ஏற்பட்ட இணக்கமின்மையால் கூட்டம் நிறுத்தப்பட்டு இன்று அதன் தொடர்ச்சி நடைபெற்றது. ஆனால் அன்று குழப்பத்தை ஏற்படுத்திய அதே தெரிவுகள் இங்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. இது எவ்விதத்தில் நியாயமானது? தமக்கு தமது கருத்துக்களை கூற சபையில் சந்தர்ப்பம் வழங்கப்பட வேண்டும் என தெரிவித்தார். கூட்டமே நடைபெறவில்லை, சுகாதார குழு அனுமதிக்கப்படவில்லை. தயவு செய்து சுகாதார குழு அனுமதிக்கப்படவில்லை. அடுத்த கூட்டத்தில் சுகாதார குழு தெரியப்பட வேண்டும். சுகாதார குழு அனுமதிக்கப்படவில்லை.
கூட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டாம் என கோரிக்கை விடுத்து சபையின் குறுக்கே சென்று முதல்வர் வெளியேறுவதை தடுத்ததால் குழப்பம் ஏற்பட்டது. ஆனாலும் முதல்வர் வெளியேறியதால் தமக்கு தமது எதிர்ப்பை காண்பிக்க நியாயம் கிடைக்கவில்லை என கூறியதுடன் சபையில் வெளி நபரது ஆதிக்கம் வலுவாக இருப்பதாகவும் இது சபையின் நன்மைக்கு ஏற்றதல்ல எனவும் சுட்டிக்காட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாண மாநகர சபையின் 23ஆம் தேதிய குழு கூட்டம் தெரிவதற்காக தொடங்கப்பட்ட கூட்டத்தின் தொடர்ச்சியாக குழு கூட்டங்களை தெரிவு செய்வதற்கான ஒரு விசேட கூட்டம் இன்று யாழ்ப்பாண மாநகர சபை மேயர் தலைமையிலே யாழ்ப்பாண மாநகர சபையில் இடம்பெற்றிருந்தது. இந்த நிகழ்விலே நாங்கள் அன்றைய போல் அல்லாமல் சுமூகமான முறையிலே குழுக்களை தெரிவு செய்வதற்காக எங்களது சகல ஒத்துழைப்புகளை வழங்கியிருந்தோம். ஆனாலும் அந்த குழு கூட்டம் முடிந்த பின்பு உறுப்பினர்கள் பலரும், நான் மட்டுமல்ல, பலரும் பல கட்சிகளைச் சேர்ந்தவர்களும் எழுந்து தமது கருத்துக்களை தெரிவிப்பதற்காக சந்தர்ப்பங்களை கேட்ட பொழுது எதை வேண்டுமென்றாலும் எழுத்தில் கொடுங்க, அடுத்த கூட்டத்தில் பார்க்கலாம், இந்த கூட்டத்தில் ஒன்றும் செய்யலாது என்று சொல்லி தான் தந்த இடத்தை விட்டு போன பொழுது நாங்கள் அவங்க கேரோ செய்து மறைத்திருந்தேன். சபையின் நடுவிலே அமர்ந்து மறைத்திருந்தேன். தயவு செய்து எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தாருங்கள். ஆனால் எந்த ஒரு முதல்வரும் செய்யாத ஒரு பிரச்சனையை அம்மா அவர்கள் செய்திருக்கிறார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. நாங்கள் மக்களாலே தெரிவு செய்யப்பட்டு வந்தவர்கள், வட்டாரத்திலே வெற்றி பெற்று வந்தவர்கள். நான் மீண்டும் அதே வட்டாரத்தை வெவ்வேறு சின்னங்களிலே வெற்றி பெற்று வந்தவர். எனது பிரச்சனையை, எனது மக்களின் பிரச்சனையை நான் கதைக்கிறேன்னு சொன்னால் தெருவிலே இருந்து கதைக்க முடியாது, தெருவிலே இருந்து கத்த முடியாது, சக கூட்டத்தில் கதைக்க முடியும். அதற்குரிய சந்தர்ப்பங்களை வளர்க்காமல் இவ்வாறான முறையிலே வளமைக்கு மாறாக இந்த ஒரு நான் இரு முதல்வர்களோடு இவோட 3வது முதல்வரோடு பணியாற்றி கொண்டிருக்கிறேன். இந்த முறை மாதிரி எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் எந்த ஒரு முதல்வரும் நடந்து கொண்டது இல்லை. இன்றைக்கு நடந்து கொண்ட விதமானது எமக்கு மிக மன வருத்தத்தையும் ஒரு ஏமாற்றத்தையும் அளிக்கிறது. இவ்வாறான முறையிலே சபையை கொண்டு நடத்துவாராக இருந்தால் இந்த சபை கடைசி வரைக்கும் ஒரு பெரும்பான்மை சபையை நடத்துவதைப் போல நடத்த பார்க்கிறார்கள். பெரும்பான்மை இல்லாத ஒரு தொங்குமுறை சபை என்பதை எவ்வளவு இந்த எள்ளள வேணும் எள்ளின் முனியனவேலும் கிஞ்சித்தேன்னு நினைக்காமல் பெரும்பான்மை சபையை நடத்துவதைப் போல நடத்துவதற்கு முடியாது. ஏனென்று சொன்னால் 23 பேர் இருக்க வேண்டிய இடத்துல 13 பேர் இருக்கிறார்கள். எப்பொழுதும் இபிடிபி அந்த பண்டிகைக்கு பின்னால் இருக்கிற குட்டி திரிகிற மாதிரி தனக்கு எந்த நேரம் சப்போர்ட் பண்ணும் நினைவிலே இருந்து கொண்டு எப்பொழுதும் தான் பெரும்பான்மையுடன் பிரிவேன் செய்யலாம் என்று சொல்லி நடத்த பார்க்கிறது நல்லதாக இல்லை. அந்த சபையின் மாண்பை மதித்து நாங்கள் இன்றைக்கு இந்த குழப்பத்தை விளைவிக்காமல் இருந்திருக்கிறோம். எங்களது ஜனநாயக உரிமையை வெளிப்படுத்த கேட்டு செய்திருந்தோமானாலும் சபையின் ஒரு மாண்பை மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்கள் என்ற ஒரு மதிப்பை மதிப்பித்து நாங்கள் செய்திருக்கிறோம். அப்படி இல்லாமல் அவர்கள் கேட்கிறார்கள் ஏனைய விடயங்களை பற்றி குறிப்பிடும்படி எந்த ஆக்டிலே இருக்குது, மாநகர சபையின் ஆக்டிலே இருக்குன்னு கேட்கிறார்கள். இதே முதல்வரம்மா கீழே இருக்கும்போது எந்த ஆக்டின் படி ஏனைய விடயங்களை கதைத்தார் என்பது நான் அவரிடமிருந்து இந்த ஊடகங்கள் வாயிலாகவும் அறிய விரும்புகிறேன். அவருடைய நேரையும் கேட்டிருக்கிறேன். கீழே இருக்கும்போது ஒரு கதை, கதிரைக்கு போனது ஒரு கதை என்று சொல்லி இது என்பிபி உறுப்பினர்களும் இருக்கிறார்கள். பொலன்னறுவை வெளிக்கந்தையில் பிள்ளையான் எனப்படும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவநேசத்துறை சந்திரகாந்தனுடையது என சந்தேகிக்கப்படும் சித்திரவதை முகாம் ஒன்றை குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் கண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு இந்த இடத்தில் வைத்து கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. இதே நேரம் இந்த சித்திரவதை முகாமில் ஏராளமானோர் சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்டதாகவும் சித்திரவதை செய்யப்பட்ட பல நபர்களையும் குற்ற புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் சந்தித்துள்ளதாகவும் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நபர்களிடமிருந்து வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இந்த முகாம் 2005ஆம் ஆண்டு முதல் செயல்பட்டு வருவதாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக அந்த அதிகாரி குறிப்பிட்டுள்ளார். சுற்றியுள்ள கிராமங்களில் வசிக்கும் மக்களிடமும் குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் விசாரித்துள்ளனர். முகாம் இருந்த காலத்தில் சித்திரவதைக்கு உள்ளானவர்கள் வலியால் அலறும் சத்தங்கள் தொடர்ந்து கேட்டதாக குடியிருப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர். சத்தம் தாங்க முடியாததாகவும் முகாமில் இருந்து அவ்வப்போது குப்பை நாற்றம் வீசுவதாகவும் மக்கள் தெரிவித்துள்ளனர். போர் முடிந்த பிறகு விவசாயிகள் இந்த முகாமை சுற்றியுள்ள நிலத்தை
நெல் பயிர் செய்கைக்கு பயன்படுத்தி வருகின்றனர். எனினும் முகாம் உயரமான இடத்தில் அமைந்திருப்பதால் முகாம் இன்னும் பாதுகாப்பாக இருப்பதாக குற்றப்புலனாய்வு பிரிவினர் தெரிவித்துள்ளனர். தற்போது குற்றப்புலனாய்வு பிரிவு அந்த இடத்தை கண்காணித்து வருகிறது. இந்த முகாமில் தங்கியிருந்த பிள்ளையானின் தரப்புடன் தொடர்புடைய பலரையும் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் விசாரித்து வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளனர். இலங்கையில் பயங்கரவாத தடை சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு இடைக்கால தடை விதிப்பதுடன் நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவையின் உயர்ஸ்தானிகர் வால்கர் டர்க் வலியுறுத்தியுள்ளார். தமது விஜயத்தை நிறைவு செய்வதற்கு முன்னதாக கொழும்பில் நேற்று மாலை ஊடக சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு இதனை தெரிவித்த அவர், And those rights are also shared, of course, by every person from every community in Sri Lanka. And they include the rights to freedom of expression, peaceful assembly, participation in decision making. நீண்ட காலமாக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்கள் மற்றும் கைதிகள் குறித்து விரைவாக மதிப்பாய்வு செய்து அவர்களை விடுவிக்க வேண்டும். அத்துடன் தன்பாலின உறவுகளை குற்றம் அற்றதாக்கும் சட்ட மூலம் பாராளுமன்றத்தில் உள்ளதென்பது அறிய கிடைத்துள்ளதாகவும் அது விரைவில் நிறைவேற்றப்பட வேண்டும் என நம்புகிறேன். நாட்டில் போலீஸ் துறையில் மறுசீரமைப்புகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். உயிர்த்த ஞாயிறு தின பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகளில் முன்னேற்றம் அடையப்பட வேண்டும். அத்தகைய முன்னேற்றத்தின் ஊடாகவே பாதிக்கப்பட்ட தரப்பினர் மத்தியில் நம்பிக்கையை கட்டியெழுப்ப முடியும். பெருந்தோட்ட தொழிலாளர்களின் காணி, வீடு மற்றும் சம்பளம் உள்ளிட்ட உரிமைகளும் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். இதே நேரம் முஸ்லிம் விவாகரத்து சட்டத்தில் திருத்தங்களை மேற்கொண்டு அதனை சர்வதேச நியமங்களுக்கு அமைவாக மாற்றியமைக்க வேண்டியது அவசியமாகும். மனித உரிமைகள் கவலைகளை நிவர்த்தி செய்வதற்கு இலங்கை அரசாங்கத்துடன் தொடர்ச்சியான ஈடுபாட்டை மேற்கொள்வதற்கு எதிர்பார்த்துள்ளதாகவும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வால்கர் டர்க் குறிப்பிட்டுள்ளார். குருநாகல் மஹவ தியபேடே பகுதியில் உள்ள காட்டில் எரிந்த நிலையில் காருக்குள் நபர் ஒருவரின் உடல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த உடல் கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். குருநாகல் மில்லேவ பகுதியை சேர்ந்த 49 வயது உணவக தொழிலதிபர் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கடந்த 25ஆம் திகதி தலைமுடியை திருத்துவதற்காக வீட்டை விட்டு சென்ற அவர் வீடு திரும்பாததை அடுத்து அவரது மனைவி தொரடியாவ போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்தார். போலீசார் விசாரணைக்காக அவரது மனைவியை அழைத்து விசாரித்த போது கண்டுபிடிக்கப்பட்ட உடல் அவரது கணவருடையது என அடையாளம் காணப்பட்டது. இதனையடுத்து குருநாகல் பொது வைத்தியசாலையில் இன்று பிரேத பரிசோதனை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த மரணம் கொலையா அல்லது தற்கொலையா என்பது இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. இச்சம்பவம் குறித்து மஹவ தலைமையக போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். செம்மணி மனித புதைக்குழியில் இருந்து குழந்தையொன்றின் மண்டையோட்டு தொகுதி உள்ளிட்ட 3 மனித எலும்புக்கூட்டு எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. செம்மணி மனித புதைக்குழியில் 2ஆம் கட்ட அகழ்வு பணியின் முதல் நாள் பணிகள் நேற்றைய தினம் வியாழக்கிழமை முன்னெடுக்கப்பட்டன. சிந்துபாத்தி புதைக்குழி வழக்கு காலை 8 மணியளவில் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த 2ஆம் கட்ட அகழ்வு பணி ஆரம்பிக்கப்பட்டு நடைபெற்றது. இந்த புது அகழ்பணி 2ஆம் கட்ட அகழ்பணியின் போது 3 மனித எச்சங்கள் புதிதாக அடையாளம் காணப்பட்டது. அதில் சிறு குழந்தை ஒன்றின் மண்டையோடு தொகுதியோடு 3 அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. அதில் 2 அகழ்ந்தெடுக்கப்பட இருக்கிறது. நேற்றைய அகழ்வு பணிகளின் போது சிறு குழந்தையின் மண்டையோட்டு தொகுதி உள்ளிட்ட 3 மனித எலும்புக்கூட்டு எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அவற்றில் 1 அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ள நிலையில் அடுத்து வரும் நாட்களில் அவைகள் அகழ்ந்து எடுக்கப்பட உள்ளன. அதேவேளை அகழ்வு பணிகளை 45 நாட்கள் முன்னெடுக்க பாதீடு சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் நிதியினை விடுவிப்பதற்கான ஒப்புதல் கிடைக்கப்பெற்றுள்ள போதிலும்
அதற்கான நிதி எதிர்வரும் திங்கட்கிழமையே கிடைக்கப்பெறும் எனவும் 45 நாட்கள் அகழ்வு பணிகளுக்கான அனுமதி கிடைக்கப்பெற்றுள்ள நிலையில் 15 நாட்கள் தொடர்ச்சியாக அகழ்வு பணிகள் நடைபெற்று பின்னர் சிறுகால இடைவெளியின் பின்னர் பணிகள் ஆரம்பிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே நேரம் செம்மணி மனித புதைக்குழியில் இதுவரை 22 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. பாதீடுக்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றதை ஒழிய அதற்கான நிதி மூலம் இன்னும் யாழ் நீதவான் நீதிமன்றத்துக்கு வந்தடையவில்லை. ஆனால் திங்கட்கிழமை கிடைக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் அதற்கான அனுமதி நிதிக்கான அனுமதி வழங்கப்பட்டு அந்த உத்தரவாதத்தின் அடிப்படையில் இந்த பணி ஆரம்பிக்கப்படும். வெளிநாட்டு செய்திகள். தலைமறைவாகியிருந்த ஈரானின் அதி உயர் தலைவர் அயதுல்லா அலி கமெனாய் மீண்டும் தொலைக்காட்சியில் தோன்றி பரபரப்பான தகவல்களை வெளியிட்டுள்ளார். ஈரான் இஸ்ரேல் இடையே கடந்த 2 வாரங்களாக உக்கிரமான போர் நடைபெற்று வந்தது. இரு தரப்பும் ஏவுகணைகள் மூலம் மாறி மாறி தாக்குதல் நடத்தி கொண்டன. இதில் பொதுமக்கள் உட்பட ஈரானின் இராணுவ உயர் தலைவர்கள் சிலர் கொல்லப்பட்டிருந்தனர். ஜூன் 24 போர் நிறுத்தம் அமலுக்கு வந்த நிலையில் மத்திய கிழக்கு சற்றே அமைதியாக காணப்படுகிறது. இதற்கிடையே ஈரானின் அதி உயர் தலைவர் கமெனாய் எங்கே இருக்கிறார் என கேள்விகள் எழுந்தன. இந்நிலையில் தற்போது மீண்டும் தொலைக்காட்சியில் தோன்றியிருக்கிறார். ஈரானின் எந்த ஒரு முக்கியமான முடிவாக இருந்தாலும் அதன் இறுதி முடிவை எடுக்கும் கமெனாய் கடந்த 1 வாரமாக பொது வெளியில் தோன்றவில்லை. அவர் பெயரில் ஓரிரு அறிக்கைகள் மாத்திரம் வெளியாகின. குறிப்பாக அமெரிக்கா மத்தியஸ்தம் செய்த போர் நிறுத்த ஒப்பந்தம் தொடர்பாக கமெனாய் எந்த ஒரு வார்த்தையையும் தெரிவிக்கவில்லை. அதோடு ஈரான் அரசில் தனக்கு அடுத்த நிலையில் உள்ள தலைவர்களையும் அமைச்சர்களையும் கூட அவர் சந்திக்கவில்லை என கூறப்பட்டது. இத்தகைய சூழலில் கமெனாயின் நிலை என்ன என ஈரான் செய்தித்தாள்களும் கேள்வி எழுப்பியிருந்தன. அவர் பொதுவெளியில் தோன்றவில்லை என்பது பொதுமக்களையும் பதற்றப்பட்டது. இந்நிலையில்தான் ஈரானின் வெற்றியை அறிவிக்க ஈரானின் தொலைக்காட்சியில் மீண்டும் தோன்றியுள்ளார். தொலைக்காட்சியில் பார்க்கும்போது சோர்வாக இருந்த கமெனாய் தனது நாடு அமெரிக்காவின் முகத்தில் அறைந்ததாக தெரிவித்தார். رژیم آمریکاست. رژیم آمریکا وارد جنگ مستقیم شد. மேலும் அணுசக்தி தளங்கள் மீதான அமெரிக்க தாக்குதல்களின் தாக்கத்தை அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் மிகைப்படுத்தி காட்டுகிறார் என குற்றம் சாட்டினார். ஜியோனிச ஆட்சி முற்றிலுமாக அழிக்கப்படும் என்று அமெரிக்கா உணர்ந்ததால் தான் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான போரில் அமெரிக்கா தலையிட்டது என தெரிவித்திருக்கிறார். அவர்கள் எங்கள் அணுசக்தி நிலையங்களை தாக்கினர். இது நிச்சயமாக சர்வதேச நீதிமன்றங்களில் குற்றவியல் வழக்கு தொடர தகுதியானது. ஆனால் அவர்கள் குறிப்பிடத்தக்க எதையும் செய்துவிடவில்லை என தெரிவித்துள்ளார். ஈரான் சரணடைதல் தொடர்பாக பேசிய கமெனாய் ஈரான் ஒருபோதும் சரணடையாது எனவும் மீண்டும் அமெரிக்கா ஈரானை தாக்க முடிவு செய்தால் அதற்கு கடுமையான விளைவை சந்திக்க வேண்டி வரும் என்றும் எச்சரித்திருக்கிறார். மேலும் அமெரிக்காவின் முகத்திலேயே ஈரான் அறைந்தது. பிராந்தியத்தில் அமெரிக்காவின் முக்கிய இராணுவ தளமாக இருக்கும் அல் உதைத் விமான தளத்தை தாக்கி பெரும் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளோம் என குறிப்பிட்டார். வெளிநாட்டு செய்திகள். ஈரான் இஸ்ரேல் மோதலை அடுத்து அமெரிக்காவில் தங்கியிருக்கும் சந்தேகத்திற்கிடமான ஈரானியர்களை ICE எனப்படும் அமெரிக்க குடிவரவு மற்றும் சுங்க அதிகாரிகள் தேடி தேடி கைது செய்து வருகின்றனர். கடந்த வாரத்தில் மாத்திரம் 130 ஈரானிய பிரஜைகள் அமெரிக்க குடிவரவு மற்றும் சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர். அமெரிக்க மக்களுக்கு எதிராக சதி செய்யும் ஈரானிய ஆதரவான நபர்கள் அமெரிக்காவில் தங்கியிருக்கலாம் என்று ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஈரான் மீது ட்ரம்ப் நிர்வாகம் குண்டுவீச்சு நடத்தியுள்ள நிலையில் ஈரான் ஆதரவு நபர்களால் சாத்தியமான பழிவாங்கும் நடவடிக்கை குறித்து அமெரிக்கா தற்போது கவலை கொண்டுள்ளது. இதன் அடிப்படையில் தீவிர நடவடிக்கை முன்னெடுத்த அதிகாரிகள் இதுவரை 670 ஈரானிய பிரஜைகளை கைது செய்து காவலில் வைத்துள்ளனர். அமெரிக்க குடிவரவு மற்றும் சுங்க அதிகாரிகள் கைது செய்துள்ள ஈரானிய பிரஜைகளில் ஒருவர் ஈரானிய ராணுவத்தில்
அமெரிக்காவில் மறைந்திருந்து துப்பாக்கியால் சுடும் வீரராக 4 ஆண்டுகள் பணியாற்றியுள்ளார் என தெரிய வந்துள்ளது. மேலும் ஜோ பைடன் ஆட்சியின் போது குறைந்தது 1500 ஈரானியர்கள் அமெரிக்காவில் தஞ்சமடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் குடிவரவு அதிகாரிகளால் அடையாளம் காணப்பட்ட 1504 ஈரானியர்களில் 729 பேர் ஜோ பைடன் நிர்வாகத்தால் அமெரிக்காவில் தங்க அனுமதிக்கப்பட்டவர்கள். தற்போது கைதாகியுள்ள ஈரானியர்கள் பலர் குடும்ப வன்முறை, போதைப் பொருள் மற்றும் ஆயுத கடத்தல் உள்ளிட்ட குற்றங்களில் ஈடுபட்டவர்கள் என்றே தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த வார இறுதியில் உள்நாட்டு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தீவிர நடவடிக்கையின் அடிப்படையில் ஈரானிய பிரஜைகளை கைது செய்தனர். அமெரிக்காவில் எப்போது வேண்டுமானாலும் பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்படலாம் என அச்சப்படும் ட்ரம்ப் நிர்வாகம் முக்கியமான அமெரிக்க நகரங்களுக்கும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வங்கி அமைப்புகள், மின்சார கட்டமைப்புகள் மற்றும் சைபர் தாக்குதல்கள் நடக்கக்கூடும் என்று பாதுகாப்பு அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். அமெரிக்காவிற்கு எதிராக பதிலடி உறுதி என ஈரானிய அதிகாரிகள் உறுதியளித்துள்ள நிலையில் அமெரிக்காவில் ஈரானியர்களின் இருப்பு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. முன்னதாக இஸ்ரேல் ஈரான் மோதலின் போது மத்திய கிழக்கில் முகாமிட்டுள்ள 50,000 அமெரிக்க ராணுவ வீரர்கள் சவப்பெட்டிகளில் நாடு திரும்பும் நிலை வரும் என ஈரானிய சிரேஷ்ட ஊடகவியலாளர் ஒருவர் எச்சரிக்கை விடுத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. வெளிநாட்டு செய்திகள். ஈரான் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையிலான போர் மீண்டும் விரைவில் தொடங்கலாம் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஊடகங்களுக்கு இது தொடர்பில் நேற்று கருத்து தெரிவித்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப், அடுத்த வாரம் ஈரானுடன் பேச உள்ளோம். நாங்கள் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடலாம் என எனக்கு தெரியவில்லை. ஈரான் மற்றும் இஸ்ரேல் சோர்வாக இருக்கிறார்கள். அவர்கள் மிகவும் மோசமாக சண்டையிட்டனர். பின் இருவரும் சண்டையை நிறுத்த முடிவு செய்தனர். ஒரு நாள் போர் தொடங்கலாம் என நினைக்கிறேன். அது விரைவில் தொடங்கலாம். ஒப்பந்தம் இருக்கிறதா இல்லையா என்பது பற்றி எனக்கு கவலை இல்லை. அணு ஆயுதம் வேண்டாம் என்று நாங்கள் விரும்புகிறோம் மற்றும் அணு ஆயுதத்தை நாங்கள் அளித்தோம் என தெரிவித்துள்ளார். இன்றைய நாணய மாற்று விகிதம். இலங்கையின் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குனர் வீரகேசரியில் குறுந்தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பிலிருந்து REG இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு 87 960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்.